ரெஸ்பெக்டட் வீவர்ஸ், யூகேல அங்கே கூடிய பிரைம் மினிஸ்டர் அங்கே கூடிய மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் கொடுத்தாரு. கிட்டத்தில் நீங்க எல்லாருமே கூடிய சீக்கிரமா டிஜிட்டல் ஐடி செஞ்சுக்கணும், அப்படி இல்லாட்டி இதுக்கு போற உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. Spell that out. You will not be able to work in the United Kingdom if you do not have digital ID. It's as simple as that. அது இந்த பேண்டமிக்கு பிறகு அதிகமான யூரோப் கண்ட்ரிகளில் அங்கே அரசாங்கங்கள் அந்த மக்களுக்கு இந்த மாதிரி சொன்னாங்க, நாங்கள் டிஜிட்டலைசேஷன் பண்ணணும், எல்லாமே ஒரு டிஜிட்டல் ஐடிக்கு நீங்க எல்லாம் மாறுங்க. இந்த மாதிரி அரசாங்கங்கள் கோரிக்கை விடுத்ததுக்கு பிறகு அந்த மக்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டா, அதாவது வளர்ச்சி அடைஞ்ச நாடு, அந்த வளர்ச்சி அடைஞ்ச நாட்டில் இருக்கக்கூடிய வளர்ச்சி அடைஞ்ச மக்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டா, இந்த டிஜிட்டல் ஐடியை நாங்கள் எதிர்க்கிறோம், இது எனக்கு சரி வராதுன்னு சொல்லி போராட்டங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க, இன்க்ளூடிங் அமெரிக்கா. அதே மாதிரி தான் யூகேல கூட இந்த 4 நாளைக்கு முன்னாடி சொன்னோன்னே அங்கே கூடிய மக்கள் இந்த டிஜிட்டல் ஐடிக்கு எதிராக போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ சாதாரணமா நாங்கெல்லாம் விளங்கி வச்சிருக்கோம் என்னன்னு கேட்டா, இந்த டிஜிட்டலைசேஷன் இல்லாட்டி இந்த டிஜிட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்றது ஒட்டுமொத்த உலகத்துக்கே நன்மையானது தானே. மக்களுடைய வேலைகளை, அன்றாட வேலைகளை எவ்வளவு லேசியான முறையில் செய்யறதுக்கு இது ஒரு வழிவகுத்து கொடுக்குது. அது தனிநபர் சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, அரசாங்கம் ரிலேட்டடான விஷயங்களா இருந்தாலும் சரி, எங்களுக்கு நின்ற இடத்துல நின்று செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு என்னென்ன டேட்டா தேவையோ கீபோர்டை தட்டினா அப்படியே வருது, ஃபைல் நாங்கள் எழுதி தேடிலாம் இருக்க தேவையில்ல. இவ்வளோ ஒரு இலேசான ஒரு சிஸ்டம் ஒன்று எங்களுக்கு முன்னுக்கு இருக்கு. இதை பிரிட்டனில் உள்ளவங்க எதிர்க்கிறாங்களே அப்படின்னு சொன்னா அவங்க என்ன அப்ப ஒண்ணுமே தெரியாம எதிர்க்கிறாங்களா? அப்படின்னா இல்ல, அவங்களுக்கு சில விஷயங்கள் விளங்கி இருக்கு, அதனால அவங்க எதிர்க்கிறாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இந்த டிஜிட்டல் ஐடியை நாங்க எடுத்தோம்னு சொன்னா எங்களை ஒட்டு மொத்தமா ஒரு மிகப்பெரிய அடிமையாக்கிடுவீங்க நீங்க எல்லாம். அது மட்டும் இல்லாம எங்களை இண்டிபெண்டா வாழ விடுங்க, இது இண்டிபெண்டா இல்லாம ஆக்கிரும், எங்களை சுதந்திரத்தை இல்லாம ஆக்கிரும், லைஃப் லாங்கா எங்களை ஒரு ஜெயில போட்டு அடைச்ச மாதிரி ஆகிரும், அதனால இந்த டிஜிட்டல் ஐடி எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு அரசாங்கம் மக்களுக்கு என்ஃபோர்ஸ் பண்ணும் போது அது ஒட்டுமொத்தமா மனித குலத்துக்கு 100க்கு 100 நல்லதா இருந்தா தானே அந்த மனித குலம் ஏற்றுக்கொள்ளும். 100க்கு 50 இதுல நல்லோம், 100க்கு 50 அப்படியே எதிரானதுன்னு சொன்னா யாரும் ஏத்துக்கிற மாட்டாங்க இல்லையா? இப்ப பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு கோரிக்கை மக்களுக்கு வச்சுன்னு சொன்னா 100க்கு 100 அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லாம நன்மையானதா இருக்கணும். ஆனா விஷயம் என்ன தெரியுமா, எந்த அரசாங்கங்கள் இதை ஆதரிக்குதோ சில அரசாங்கங்கள் இதை எதிர்க்குது. உதாரணத்துக்கு ஸ்காட்டிஷ் கவர்மெண்ட் என்ன செஞ்சுட்டாங்கன்னு கேட்டா, இந்த டிஜிட்டல் ஐடி சிஸ்டத்தை நாங்கள் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதுக்கு எதிரானவங்க சொல்றாங்க அவங்க. அப்ப உண்மைக்குமே இந்த டிஜிட்டலைசேஷன் டிஜிட்டல் ஐடி அப்படின்னு சொல்றது மனித இனத்துக்கு நல்லதா கெட்டதா? இப்ப யூகே இல்லாட்டி அமெரிக்கா வளர்ச்சி அடைஞ்ச நாடு, வளர்ச்சி அடைஞ்ச மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதுக்கு எதிர்த்து நிற்கும் போது நாங்க யாரு? ப்ரொஃபெட் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மத்து, குர்ஆனை வச்சிக்க கூடியவங்க, எங்கட வாழ்க்கை திட்டத்தை பார்த்து கொப்பி அடிச்சு எங்கட மதரசாக்கள்ல யூனிவர்சிட்டியில கல்வி பெற்று இன்றைக்கு வளர்ச்சி அடைஞ்சவங்க அவங்க மாறி இருக்கிறாங்க. அப்ப நாங்க இந்த விஷயத்தை எப்படி இருக்கணும்? அவங்களுக்கு நாங்க அட்வைஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். அதன் அடிப்படையில குர்ஆனின் புரிதலின் படி, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வழிகாட்டுதலின் புரிதலின் படி இந்த டிஜிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்றது மனித குலத்துக்கு நல்லதா கெட்டதா? அதே மாதிரி சில உலக நடவடிக்கை, சில உலக ஆதாரங்களின் அடிப்படையிலும் இது நல்லதா கெட்டதா அப்படின்றத இந்த வீடியோல முழுக்க பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த பதிவுடைய ஃபுல் வீடியோ நீங்க பார்க்கணும்னு சொன்னா தயவு செஞ்சு யூடியூபுக்கு போயிட்டு பார்க்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி அதை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் டு தி குளோபல் டூரியன் யூடியூப் சேனல். யூகேவில் இல்லாட்டி யூரோப் கண்ட்ரியில எல்லாரும் ப்ரோட்டஸ்ட் பண்ற மாதிரி இந்த நவீன டிஜிட்டல் மயமாக்குதல் அப்படின்னு சொல்றது, இந்த டிஜிட்டல் ஐடி மூலியமா உண்மைக்குமே எங்களை ஒரு மிகப்பெரிய அடிமைத்தனத்துக்கு கூட்டிட்டு போயிட்டுமா? இது மனித இனத்துக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு நாங்க பாக்கணும்னு சொன்னா இந்த உலக விவகாரங்கள் எல்லாத்தையுமே பத்தி குர்ஆன் எக்ஸ்பிளைன் ஆல் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆனே சொல்லுது. அதன் அடிப்படையில இந்த மாதிரி விஷயங்களை ஒரு முஸ்லீமா இல்லாட்டி ஒரு இறைவனை நம்பக்கூடியவனா நான் இந்த மாதிரி விஷயங்கள் தேடி பார்க்கும் போது இந்த ஒரு மீடியா அப்படி இல்லாட்டி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இல்லாட்டி யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்ல என்ன சொல்றாங்க, இல்லாட்டி இஸ்ரேல்ல என்ன சொல்றாங்க, இல்லாட்டி அமெரிக்காவில் என்ன சொல்றாங்க, அல் ஜசீராவில் என்ன சொல்றாங்க, CNN என்ன சொல்றாங்க, ஃபாக்ஸ் நியூஸ்ல என்ன சொல்றாங்க, இதெல்லாம் 2வது 3வது 4வது ஆப்ஷன். 1வது குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்களோட அல்லாஹ்வுடைய தூதராகிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்றத நாங்க பார்க்கணும். அதன் அடிப்படையில அல்லாஹ் மிக முக்கியமா குர்ஆன்ல ஒரு வார்த்தை சொன்னா கூட அது அறிவின் பொக்கிஷம். அப்படி இருக்கும் போது அல்லாஹ் ஆஹிரு ஜமானுடைய ஒரு மிக முக்கியமான சூறாவா இருக்குது இந்த சூரா அர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரா. அதுல சரியா ஆயா 13வது இருந்து ஒரு விஷயத்த அல்லாஹ் மறுக்கா சொல்லிட்டு வருவான். ஒரு விஷயத்த சொன்னாலே அது அறிவின் பொக்கிஷமா இருக்கும் போது ஒரே விஷயத்த கிட்டத்தட்ட 30, 32, 33 தடவை அல்லாஹ் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வருவான் அந்த சூறாவில்.
அது என்ன அப்படின்னு கேட்டா ஃபபி ஐயாலா ரப்பிக்குமா துக்கஸிபான் அப்படின்னு சொல்றத திருப்பி திருப்பி அல்லாஹ் சொல்லுவான். அதாவது உங்கள் இரு சாரார்களை பத்தி அல்லாஹ் வந்து அதுல பேசுறான். அந்த இரு சாரார்களும் உங்களை படைத்த இறைவன் படைத்த இந்த அருட்கொடை எல்லாம் இருக்குது இல்லையா, இதுல இருந்து நீங்க எல்லாம் எதை பொய்யாக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இரு சாரார்களை பத்தி பேசுவான். அந்த இரு சாரார்கள் யாருன்னு கேட்டா ஒன்று ஷைத்தான், இன்னொன்று மனிதர்கள். அந்த மனிதர்கள் அந்த செய்தானை ஃபாலோ பண்ணி கொண்டு இருப்பாங்க. செய்தானை வந்து அடிப்பணிஞ்சு அவனை வந்து வணங்கிட்டு இருப்பாங்க. இன்றைய கண்ணு முன்னுக்கு வந்து சர்ச் ஆஃப் சைட்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பெஃபோமெட்னு சொல்லி சிலையெல்லாம் வச்சு லூசிஃபர் அப்படி சொல்லி பேரோட எக்கச்சக்கமானவங்க நாங்க சைத்தானுடைய சர்ச்சுக்கு போறான வழிபடுறதுன்னு சொல்லி ஓப்பனா டிக்ளேர் பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க. El pacto con Lucifer que abre las puertas de la abundancia y la riqueza. We stand here today in defiance of their siege and destroy their symbols of oppression. The event marks the 10-year anniversary for the Satanic Temple and will include satanic rituals, Are non-theistic Satanists, so we don't believe in a literal Satan. Satan is a literary metaphor. And, surrounding that, we have our 7 tenets, which are the, basic tenets of... It's a flyer with an eye-catching statement. Hey kids, let's have fun at After School Satan Club. The flyer tells parents their child will learn about benevolence and empathy, critical thinking, problem solving. Hey kids, let's have fun at After School Satan Club. A lot of people have said, is this a hoax? Is this for real? How can a Satan Club even realistic? The state of Pennsylvania recently rejected the club in its schools. While Satan clubs have popped up in other states like Illinois and Ohio, it's the first time the idea has found its way to North Carolina. They say it's a kid-friendly club. That's right. Hard to believe, but that's exactly what they preach here. And this is the parental permission slip that they're handing out so your kid can participate. Here's the After School Satan website. They even have a children's book dedicated to this. Now, they say there are some wholesome activities and lessons to be learned, but others believe it has no place around children. Satan's not an evil guy. He wants you to learn and question why. He wants you to have fun and be yourself. And by the way, there is no hell. Science is important, so we understand the world. Satan looks for truth. Let's help him, boys and girls. He'll always treat you equal, whether you're black, white, or gay. When all is said and done, Satan doesn't actually exist. He's an imaginary friend who can teach us how to live. It's not where we sit down and we talk about Satan and we talk about religion and we talk about all of those things. Actually, சரியா? சோ இங்க சைத்தானை வழிபடைய ஒரு கூட்டமும் வந்து இருந்துட்டு இருக்குது. இப்ப நாங்க டிஜிட்டலைசேஷன் எங்களை அடிமைத்தனத்துக்கு எப்படி கூட்டு போகுதுன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இந்த ஷைத்தான் அவன் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டா, இந்த ஏதோ ஒரு வகையில நாங்க இறைவனை நாங்க சார்ந்து வாழ்றோம் இல்லையா, இறைவன் ஒருத்தர் இருக்கிறான், நாங்க அவனுக்கு பயந்து வாழணும்னு சொல்லி நாங்க இருக்கிறோம் இல்லையா, அது முஸ்லீமா இருக்கட்டும், இந்துக்களா இருக்கட்டும், பௌத்தர்களா இருக்கட்டும், கிறிஸ்துவர்களா இருக்கட்டும், யூதர்களா இருக்கட்டும், நாங்க எல்லாமே ஒரு சாதாரணமான வாழ்க்கையை நாங்க அநியாயம் செய்வோம். ஆனா மிகப்பெரிய அளவு நாங்க அநியாயம் செய்ய மாட்டோம். ஏன்னா இறைவன் எங்களை பார்த்துருக்கிறான் அப்படின்ற பயமா இருக்கும். அப்ப இந்த மாதிரி மிக அல்லாவுக்கும் அவன் ரசூலுக்கும் மிக எதிரான அளவுல உலக அளவுல அவன் வேலை செய்யும் போது இந்த இறைவனை சார்ந்து வாழக்கூடியவர்கள் இந்த சைத்தானுக்கும் அவனோட டீமுக்கும் எதிராக வந்து நிற்பாங்க. அப்படி அதாவது போராட்டங்கள் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த எல்ஜிபிடிக்யூன்னு சொல்லுவீங்களே, இது பைபிள் அங்கீகரிக்கப்பட்டதா, தோராவில் அங்கீகரிக்கப்பட்டதா, ஜபூர்ல அங்கீகரிக்கப்பட்டதா, ஃபுரகான்ல அங்கீகரிக்கப்பட்டதா, எந்த வேத நூல்லையுமே அங்கீகரிக்கப்பட்டிருக்காது. ஆனா அரசாங்கங்கள் இது வந்து வேலை செய்யுது. அதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணுமோ அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று இல்ல ரெண்டு இல்ல, இறைவன் கட்டளைக்கு மாறுபாடான விஷயங்கள் மேலோங்கி கொண்டு வருது. சரியா? அதாவது உலக அளவுல திரைப்படங்கள் மூலியமா இதை ப்ரொமோட் பண்றாங்க சைத்தானுடைய அஜெண்டாக்களை. சரியா? அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நாங்க வாழ்ந்துருக்கிறோம். இப்ப இந்த சைத்தானுக்கு என்ன வேணும்? அவன் கொள்கையை உலகம் முழுக்க பரப்பணும், எல்லாத்தையும் அவன் அடிமையாக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, இந்த மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னத்துக்கு படைச்சுன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்படி சொல்றான்னு கேட்டா, மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை அடிபணிவதற்கு தவிர வேற எதுவும் படைக்கல. இறைவனுக்கு தவிர நாங்க வேற சரி அடிபணிஞ்சா அது அக்கார்டிங் டு இஸ்லாம் ரிலிஜன் ஷிர்க் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அப்ப இங்க இப்லீஸ்க்கு என்ன வேணும்? ஷைத்தானுக்கு அப்படி வேணும் என்னன்னு கேட்டா, ஒட்டுமொத்த ஆதமின் சந்ததிகளையும் அவனுக்கு அடிபடுறதுக்கான சூழ்ச்சியின் கடைசி காலகட்டத்தில் நாங்க இருக்கிறோம். அதுதான் டிஜிட்டலைசேஷன் அப்படின்ட்டு உலமாக்கள் முஸ்லீம் மார்க்கத்தில் மட்டும் இல்ல, கிறிஸ்துவர்கள் கூட, ஏன் யூத உலமாக்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது
இது எப்படி டிஜிட்டலைசேஷன் அப்படின்னு கனெக்டட் ஆகுதுன்னு நான் பார்க்கறதுக்கு இப்ப அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதல், ஒரு பொக்கிஷமான ஒரு வழிகாட்டுதல் இந்த மனித குலத்துக்கு. இந்த விஷயத்துல நாங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, நாங்க இறைவனை சார்ந்து நாங்க வாழக்கூடியன்னு சொன்னா நாங்க எல்லாம் ஒத்துமையா இருக்கிறது மிக முக்கியமான விஷயம். அதன் நோக்கத்தை தான் நான் இதையும் வந்து சொல்றேன். அப்ப என்னன்னு கேட்டா, இறைவன் சொல்றான் எப்படின்னு கேட்டா, இந்த மனித குலத்தை படைத்த இறைவன், இந்த மனித குலம் வந்து அரசியல் ரீதியா நாங்க செயல்படும் போது பல வழிகாட்டுதல் வந்து ஒட்டுமொத்தமா குர்ஆன் அந்த வழிகாட்டுதல் தான் இருக்கு. அதன் அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு வழிகாட்டுதல் தான் நாணயம், கரன்சி அப்படின்னு சொல்றது. இறைவன் குர்ஆன்ல சொல்றான், திரஹம் டினாரை பத்தி பேசுறான். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையில திரஹம் டினார், தங்க கோயின்ஸ் அப்படி இல்லாட்டி வெள்ளி கோயின்ஸ் வந்து கரன்சியா பயன்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம ஹதீஸ்ல வருது, பார்லி, அரிசி, உப்பு, ஈச்சப்பழம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து கரன்சியா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாய்ச்சாங்க. அதனுடைய அடிப்படை என்னன்னு கேட்டா, இது எல்லாமே இறைவன் படைத்த படைப்பு. அதுக்கு அந்த பொறுமதி வந்து அதுக்கு தங்கி இருக்குது. இது யாருக்குமே வந்து இது பொறுமதி இல்லைன்னு சொல்லலாம். அப்ப இதுதான் ஒரு சுன்னா கரன்சி அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இன்றைக்கு அந்த சுன்னா கரன்சிக்கு என்ன ஆவிச்சு அப்படின்னு சொல்லி யாருமே பேசுறது இல்லை. ஏண்டா அது ஒரு தேவையில்லாத சப்ஜெக்ட், அது ஒரு உலக விவகாரங்கள் சொல்லி அதை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க அன்பார்ச்சுனேட்லி. ஆனா அந்த ஒதுக்கி வச்ச அந்த ஒரு சுன்னா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அதை ஒதுக்கி வச்சதுனால ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்குமே வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அநியாயமா வந்து நிக்குது. அந்த ஒதுக்கி வச்ச ஒரு சுன்னா எவ்வளவு பெரிய ரேஞ்சுக்கு இந்த உலகத்தை கொண்டு போகுதுன்னு சொல்லி இப்ப நீங்க விளங்கிடுவீங்க. என்னன்னு சொன்னா, இந்த கரன்சி அப்படின்னு சொல்றது ஒரு சேயிங் இருக்கு. என்னன்னு கேட்டா, ஹூ கண்ட்ரோல் த மணி ஹீ கேன் ரூல் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் அடிப்படையில் நான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, பிரிட்டன் உலகத்தை ஆட்சி பண்ணிச்சு. அவங்க ஒரு கேடயமா அந்த யூஸ் பண்ணினாங்க. என்னன்னு கேட்டா, ஒரு கரன்சி, அதாவது ஸ்டெர்லிங் பவுண்ட் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு அது வந்து கெத்தா இருக்குது. ஆனா மற்ற கரன்சி எல்லாம் வீழ்ச்சி நோக்கி போயிட்டு இருக்குது. வருஷத்துக்கு வருஷம், மாசத்துக்கு மாசம் போயிட்டுட்டே இருக்குது. அது என்ன செஞ்சிச்சுன்னு கேட்டா, அந்த பிரிட்டன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு உலக ஆட்சியை உருவாக்குறதுக்கான வழியை செட் பண்ணி கொடுத்துச்சு. அப்படி இருக்கும்போது அது கேடயமா ஸ்டெர்லிங் பவுண்ட் வந்து யூஸ் பண்ணி உலகத்தை ஆட்சி பண்ணிச்சு. அது உலக ஆட்சியின் கடைசி கட்டத்துக்கு போறதுக்கு இன்னொரு பாதையை வந்து செட் பண்ணி கொடுத்துச்சு. அதாவது அமெரிக்கா. அந்த அமெரிக்கா உலகத்தை ஆட்சி பண்றதுக்கு அமெரிக்கன் டாலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேடயத்தை வந்து யூஸ் பண்ணிச்சு. அதுல இந்த பெட்ரோ டாலர் சிஸ்டம் அப்படின்னு எல்லாம் வருது. அதை வச்சு அவங்களோட சூழ்ச்சி வேற லெவல் சூழ்ச்சி. அப்ப அதனுடைய அடுத்த கட்டம் தான் ஒரு கரன்சி ஒன்று இருக்கு. டாலருக்கு போறோம். இப்ப எல்லாத்துக்குமே தெரியும், அமெரிக்கா வந்து ஷட் டவுன் பண்றாங்க, ஆரம்பிச்சுட்டாங்க. அமெரிக்காவுடைய வீழ்ச்சி நோக்கி அது போயிட்டு இருக்குது. அதில் மாற்ற கதையே இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த அமெரிக்கன் டாலரும் as soon as possible கொலாப்ஸ் ஆக போகுதுன்றதுல மாற்று கதை இல்லை. அப்ப இங்க இன்னொரு கரன்சி வந்து ஃபியூச்சர்ல வரப்போகுதுன்னு அர்த்தம். அதாவது ஒரு கரன்சி டாலருக்கு பதிலாக வாரதில்லை எனக்கு விஷயம். இன்னொரு கரன்சி வருதுன்னு சொன்னா, அமெரிக்கா எப்படி அமெரிக்கன் டாலர் மூலியமா உலகத்தை ஆட்சி பண்ணிச்சோ, அடுத்த கரன்சி வாருதுன்னு சொல்றது அந்த கரன்சியை யாரு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்க உலகத்தை ஆட்சி பண்ண போறாங்கன்றது அர்த்தம். இப்போ ஒரு கரன்சியோட முக்கியம் எவ்வளோன்னு சொல்லி சாதாரணமாக எல்லாத்துக்கும் விளங்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு மிக பொக்கிஷமான கரன்சி அப்படின்னு சொல்றத நாங்கள் இஸ்லாத்துக்கு சம்பந்தமே இல்லை, அதை பத்தி பேசுறது கூட இல்லை, நாங்கள் ஒதுக்கி வச்சிருக்கிறோம் சுண்ணாமணியை அல்லாட வழிகாட்டுதல் படி. ஆனால் இதில் நாங்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பாருங்க, எங்களோட இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நாடுமே நாங்கள் அந்த நாட்டை வந்து நாங்கள் ரன் பண்ணுறதுக்கு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டில் வந்து நாங்கள் எக்ரிமெண்ட் போடணும். இதை உலமாக்கள் சொல்கிறாங்க. அந்த எக்ரிமெண்ட், அந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டில் நாங்கள் எக்ரிமெண்ட்டுக்கு வந்து சைன் பண்ணாட்டி அந்த நாடுகளை வந்து ரன் பண்ண விட மாட்டாங்க, சாங்ஷன் பண்ணிடுவாங்க இல்லையா. ஸோ அதன் அடிப்படையில் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுடைய அக்ரிமெண்ட் என்னன்னு கேட்டால் சார்ட்டா 2526 அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அவங்க போட்டிக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா கரன்சியா வந்து சொல்லி தந்தாங்க இல்லையா, அல்லாட வழிகாட்டுதல் படி திர்ஹம் டினார் இருக்கு இல்லையா, உண்மையான கரன்சி, இதை எந்த காரணத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கு. அது எப்படி போடுறாங்கன்னு சொன்னா, டொலரை தவிர தங்கத்தையோ வெள்ளியையோ ஒரு கரன்சியா நாங்கள் எந்த காரணத்துக்கும் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சைன் பண்ணணும். சைன் பண்ணினா தான் எங்களை நாட்டை ரன் பண்ண விடுவாங்க, இல்லாட்டி வந்து முடக்கிடுவாங்க. அல்லாட சுன்னத்து, அதாவது அல்லாட வழிகாட்டுதல் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து எவ்வளவு பெரிய பொக்கிஷம்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதன் அடிப்படையில் அடுத்த கரன்சியை யாரு கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க தான் உலக ஆட்சி பண்ண போறாங்க அப்படின்றது அர்த்தம். அமெரிக்கன் டாலருக்கு போறோம். அது என்ன கரன்சி அப்படின்னு பார்த்தா, அதுதான் டிஜிட்டல் கரன்சி. இந்த டிஜிட்டல் கரன்சி தான் மாடர்ன் ஸ்லேவரிக்கு வந்து எங்களை வந்து உள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இந்த பிரிட்டன் உள்ளவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு அடிமைத்தனத்துக்கு எங்களை கூட்டிட்டு போயிட்டோம். அது எப்படி அப்படின்னு நாங்கள் விளங்கிறதுக்கு இந்த, அதாவது அடுத்த டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொன்னா, அது இன்னைக்கு வந்து பாலஸ்தீனில் கூடிய முஸ்லீம்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க தானே, அந்த யூதர்கள் அப்படின்னு சொல்லிக்கொள்ளக்கூடியவங்களோட ஜைனிஸ்ட்களோட கையில் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பிரிட்டன் ஆயிக்கட்டும், அமெரிக்காவை ஆயிக்கட்டும், இந்த இஸ்ரேல் ஆயிக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே ஒரு காமனான ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா, இவங்க எல்லாம் நாடுகளா பிரிஞ்சிருந்தாலும் இவங்க எல்லாமே யூதர்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அந்த மதத்தை கேடயமா பயன்படுத்தக்கூடிய ஜயனிஸ்டுகள். சரியா? இந்த ஜயனிஸ்டுகளை பத்தி பேசும்போது உண்மையான யூத உலமாக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இந்த ஜயனிசம் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டை வந்து
உருவாக்கினது அது யாருன்னு கேட்டா தியேடர் ஹெசல் அப்படின்னு சொல்லக்கூடியவன் 1896-97 அந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த மூவ்மெண்ட்டை உருவாக்கின தியேடர் ஹெசல் தன்னைத்தானே யூதன் சொல்லி கொள்ளக்கூடிய அவன் ஒரு ஏத்திஸ்டா இருந்தான், இறை நம்பிக்கை நட்டவனா இருந்தான்னு சொல்லி யூத உலமாக்கள் சொல்றாங்க. Theodor Herzl, he was the father of Zionism and he was an unbeliever. Zionism is built up on atheism, of mistrusting God. அப்ப இவங்க இறைவனை சார்ந்து வாழாதவர்கள் சொல்லி தெளிவா தெரியுதா? அப்ப இறைவனைகளை சார்ந்து வாழாட்டி இவங்க யாரை சார்ந்து வாழான்னு கேட்டா ஷைத்தானை சார்ந்து வாழக்கூடியவர்கள். இதைத்தான் அர் ரஹ்மான்ல அல்லாஹ் சொல்றான். இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனா ஒட்டுமொத்த மார்க்கத்தின் அடிப்படையில இறைவனை நம்பி வாழக்கூடியவங்களை அடிமையா மாத்திரணும், ஃப்ரீடமே அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதுதான் டிஜிட்டலைசேஷன் அப்படின்ட்டு உலகத்திலே கூடிய எல்லா மார்க் அறிஞர்களும் சொல்றாங்க. இப்ப நாங்க சிம்பிளா விளங்கிக்கிறோம்னு சொன்னா இதை மிச்சம் மார்க்கத்தின் அடிப்படையில் பேசணும்னு சொன்னா எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. சிம்பிளா சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். என்னன்னு கேட்டா இப்ப எங்களுக்கு தெரியும், இப்ப நீங்க அமெரிக்காவில் நீங்க கனடாவில் நீங்க லைக்கிறீங்கன்னு சொன்னா எல்லாத்துக்குமே ஒரு டிஜிட்டல் ரிலேட்டடான எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு டிஜிட்டல் பாஸ்போர்ட் வச்சிருப்பாங்க, டிஜிட்டல் டிரைவிங் லைசன்ஸ், டிஜிட்டல் நேஷனல் ஐடென்டி கார்டு, டிஜிட்டல் ஹெல்த் கார்டு, இன்சூரன்ஸ் கார்டு, வியக்கல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பலவிதமான எல்லாத்தையுமே ஒரு கார்டு வச்சு அதில் சிப் கொண்டு வச்சு எல்லாமே டிஜிட்டலி கனெக்டட் ஆகிற மாதிரி சில விஷயங்கள், சில இதில் QR கோட் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இதெல்லாம் இதெல்லாம் மிக இலகுவான அன்றாட வாழ்க்கைக்கு மிக இலகுவான முறையில எங்களுக்கு சில விஷயங்களை செய்யறதுக்கான வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா இதனுடைய உச்சபட்ச அந்தஸ்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ உதாரணத்துக்கு எங்களுக்கு எங்களோட டிரைவிங் லைசன்ஸ், எங்களோட பாஸ்போர்ட், எங்களோட நேஷனல் ஐடென்டி கார்டு, எங்களோட வாட்டர் பில், கரண்ட் பில், இப்படி வித்தியாசமா இருக்கு தானே? இது எல்லாத்தையுமே இப்படி இருக்கும்போது இன்னும் ஒரே ஒரு விஷயம் இவங்க டிஜிட்டலைஸ் பண்றதுக்கு இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டா அதுதான் நான் பார்க்கிற இந்த கரன்சி, பேப்பர் கரன்சி. இதை டிஜிட்டல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்னு கேட்டா எங்களோட பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றது ஃபுல்லி டிஜிட்டலியா இருக்கும். பேப்பர் கரன்சி, பிசிக்கல் மணி அப்படின்னு சொல்றது ஒன்று இல்லா போயிட்டும். அப்படி இல்லா போனா என்ன நடக்கும்னு கேட்டா இப்ப எல்லாமே தனித்தனியா ஒரு ஐடி ஒன்று இருக்கும் இல்லையா? எங்களுக்கு இந்த ஐடி எல்லாம் தனித்தனியா இருந்தா எங்களுக்கு கொண்டு போறது கஷ்டம், நாங்க மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண ஒரு SD கார்டுன்னு சொன்னா இன்னைக்கு 1 TB அதுக்கும் பார்க்கறதுக்கு தான் இருக்கும். அதன் அடிப்படையில சின்ன ஒரு சிப் உண்டு. அந்த சிப்புக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன், RFID சிப்னு சொல்லிட்டு. அதாவது இங்க சுவிட்சர்லாந்துலாம் ஏற்கனவே இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த சிப்பை வந்து எங்களோட உடல்ல வந்து பொருத்துவாங்க. அந்த சிப்பில் என்ன இருக்கும்னு கேட்டா எங்களோட இந்த பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், எங்களோட கரன்சி, அது மட்டும் இல்லாம எங்களோட ஐடென்டி கார்டு, எங்களோட பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஹெல்த் கார்டு எல்லாமே அதுல இருக்கும். எங்களோட குடும்பத்தை அண்டண்ட நாளைக்கு நாங்க ரன் பண்ண வேண்டியதுக்கு முக்கியமான வேலைகள், ஒரு சாமான் நாங்க வாங்கணுமா அந்த சிப் தான் எங்களுக்கு வேணும், ஒரு சாமானத்தை நாங்க விற்கணுமா அந்த சிப் தான் வேணும். எதுவுமே ஒரு லொலிபாப் ஒன்று வாங்கணும்னா கூட அந்த சிப் இல்லாம எங்களுக்கு செய்யலாது. இப்ப இப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்தமா இதெல்லாம் ஒரு சிப்ல எங்களுக்கு போட்டு எங்களோட உடல்ல எங்கேயாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இது ஆரம்ப காலகட்டத்தில் யூஸ் பண்றதுக்கு மிகவும் இலகுவான ஒரு முறையில் இருக்கும். எல்லாமே எங்களுக்கு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர் மட்டும் தான் பண்ணிடும். எங்களுக்கு சல்லியை வந்து கையில் எடுக்கலாம் இயலாது. அதன் அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததுக்கு பிறகு இப்போ என்னன்னு கேட்டா இந்த சைத்தானை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் எங்களை வந்து அடக்கி ஆள்றதுக்கு மிகவும் ஒரு இலகுவான ஒரு தருணமா வந்து இதை பார்க்கப்படுது. எப்படின்னு கேட்டா இப்ப உதாரணத்துக்கு இந்த LGBTQ அப்படின்னு சொல்லி ஒன்றை கொண்டு வராங்க, ஒரு சைத்தானிய அஜெண்டாவை கொண்டு வராங்க. எஜுகேஷனல் சிஸ்டத்துல இந்த சைத்தானிய சில கொள்கைகளை வந்து இந்த பூத்துறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த மதத்தின் அடிப்படையில் வாழ்றவங்களோட இதெல்லாம் பெரிய கஷ்டமா இருக்கு இல்லையா? சோ இதன் அடிப்படையில் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது இப்ப ஒரு 1000 பேர் வந்து ரெடியாவே ஒரு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களே. அந்த போராட்டத்துக்கு ஒரு தலைவர் ஒருத்தர் இருப்பாரு. அந்த தலைவரோட கையில ஒரு சிப் ஒன்று இருக்கும். அந்த சிப்ல என்ன இருக்கும்? அவரோட பேங்க் டீடைல்ஸ் இருக்கும், அதுல டிஜிட்டல் அவரோட ஐடென்டி கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், அது இதுன்னு எல்லாமே அதுல தான் இருக்கும். சரியா? இப்ப இவர் ஒரு வாகனத்துல போறாரு, பெட்ரோல் அடிக்கணும்னு சொன்னா அந்த சிப் மூலியமா இந்த பார்கோட் ரீடர் இருக்கு இல்லையா, அது மாதிரி இந்த சிப்பை ரீட் பண்ணக்கூடிய ஒரு ரீடர் ஒன்று இருக்கும். அதை ரீட் பண்ணு சொன்னா பெட்ரோலுக்கு எவ்வளோ 1000 ரூபாவா, அந்த டிடெக்ட் பண்ணது போறோம் 1000 ரூபா ஆட்டோமேட்டிக்கலி பேங்க்ல இருந்து டிடக்ட் ஆயிரும், அவரோட போனுக்கு மெசேஜ் வரும். இவ்வளவு தான். இதன் அடிப்படையில இந்த மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி ஷைத்தானுடைய சில வேலைகளுக்கு எதிராக போயிட்டாருன்னு வைங்க. இப்ப அந்த போற 1000 பேரோட ஒரு தலைவர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவர் அந்த சிப்பை பிளாக் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. அவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா இருந்தாலும் ஒரே செகண்ட்ல அவர் நடு தெருவுக்கு வந்துருவாரு. சரியா? ஏன்னு கேட்டா அவருடைய சிப் முடக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த நேரம் அவருக்கு வாகனம் ஓட்ட இயலாது. சரியா? ஏன்னா டிரைவிங் லைசன்ஸ் இன்வெலிடா இருக்கும். போயிட்டு சைட்ல போயிட்டு பார்க்கும்போது காட்டாது, பிளாக் பண்ணிருக்கும். அவரு யாருக்கு என்னமோ சாமான் ஒன்று வாங்கணும், விற்கணும், தண்ணி தாகணும் வந்துருச்சு, தண்ணி குடிக்கணும்னு பார்த்தா அதையும் வந்து குடிக்கலாம் போயிட்டு. ஏண்டா அவரோட பேங்க் அந்த டீட்டெயில்ஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கும், பேங்க் அக்கௌண்ட்டே வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கும், முடக்கி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமை ஒரு மனிதனுக்கு வந்தா வேற என்ன விவசாயமா பண்ணி வச்சிருக்காரு, நாங்க தான் அதெல்லாம் வந்து
அதாவது மாடு மேய்க்க போறீங்களா அப்படின்னு சொல்லி நாங்கள் கேவலமாக கேட்டோம். நாங்கள் சமுதாயம் இல்லையா நாங்கள், அதாவது நீங்கள் படிக்க போறீங்களா, நீங்கள் மாடு மேய்க்க போறீங்களா, அதாவது மாடு மேய்க்குதுன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு கேவலமான விஷயமா எங்களோட அறிவுக்கு வந்து புகுத்தப்பட்டிருக்கு ஏதோ ஒரு வகையில். இது மிகவும் ஒரு தவறுதலான விஷயம். அந்த மாட்டை விட்டதுனால இப்போ எங்களுக்கு என்ன நடந்து போச்சுன்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அடிமையான ஒரு சமுதாயமாக எங்களை மாற்றுறதுக்கான சூழ்ச்சிகள் உலக அளவில் வந்து நடந்துட்டு இருக்கு ஷைத்தான் மூலியமா. எப்படின்னு கேட்டா, சில இந்த ஷார்ட் மூவிஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க இது ரிலேட்டடா, இந்த அடிமைத்தனம் எப்படி பயங்கரமா இருக்கும்னு கேட்டா, மூச்சு விடுறீங்க நீங்க, ஆக்சிஜன் யூஸ் பண்றீங்க, அதனால உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் நீங்க 10,000 நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டா அதை நாங்க கட்டாயம் கட்டியே ஆகணும். அப்படி கட்டாட்டி எங்களுக்கு ஃபைன் அடிப்பாங்க, என்ன வேண்டாலும் செய்வாங்க. This is going to happen here, I think, too. Although maybe people will fight it. If a traffic camera catches you jaywalking in China, the digital ID system has you. It has your blood now. It has your genetic code. It has your photograph. It can identify how you walk. So even if you can't see a face, you can be picked up by gait. It will convict you of jaywalking and take money out of your bank account with no intermediating judiciary at all, and show a picture of you to the people in the neighborhood so they know that you have jaywalked, and reduce your social credit score. And if your social credit score falls below a certain level, you can't buy drinks from a vending machine. You can't play video games. You can't go on a train. You can't get out of your 15-minute city. All that's already in place in China. உதாரணத்துக்கு ஒரு சோஷியல் கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி எங்களோட அப்ளிகேஷன்ல வந்து தந்திருக்கும். நாங்க அந்த அரசாங்கங்கள் சொல்ற எல்லாத்துக்குமே நாங்க அடிப்பணிஞ்சு நடந்தா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா நாங்க அது சத்தியமா அசத்தியமா குஃபுரா சிறுக்கா வட்டியா அதெல்லாம் நாங்க பார்க்க கூடாது. அப்படியா இருந்தா நாங்க அதுக்கு ரெடி ஆகிக்கிறோம். அதை நாங்க எதிர்த்து நாங்க வேலை செய்ய ஆரம்பிச்சோன்னு வைங்க, எங்களோட சோஷியல் கிரெடிட் குறையும். அதாவது சும்மா உதாரணத்துக்கு ஒரு 150க்கு மேல நாங்க இருக்கணும் இந்த உலகத்துல நாங்க நடமாறதுக்கு. 150க்கு குறைஞ்சின்னு சொல்லி வைங்க, சைனாவில எல்லாம் நடக்குது. அப்ப எங்களுக்கு விட்டு வெளியிறங்க இயலாது, வாகனத்துல போயிடாது, இந்த மாதிரி ஒரு சாமானத்தை எங்களுக்கு வாங்க இயலாது, பேங்க்குக்கு போயிடாது, நாங்க ஒட்டுமொத்தமா நாங்க முடக்கப்படுவோம். அந்த யூகேல சொல்ற மாதிரி எங்களோட வாழ்க்கையே கிட்டத்தட்ட ஒரு ஜெயில போட்ட மாதிரி. அதனால தான் அவங்க எங்களை இண்டிபெண்டா வாழ விடுங்க, இந்த நவீன அடிமைத்தனத்துக்கு நாங்க வரமாட்டோம்னு சொல்லி அவங்க போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கத்தின் அடிப்படையில் எல்லா மத தலைவர்களும் இதை வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதன் அடிப்படையில டிஜிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்றது எக்கச்சக்கமான ஆதாரங்கள் இன்டர்நெட்ல சீரழியுது. கட்டாயமா நீங்களும் இதை பாக்குறவங்க கொஞ்சம் தேடி பார்த்து இதை பத்தி ஒரு நல்ல தெளிவோடு இருங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு இன்னும் மேலதிகமா என்ன சரி தெரிஞ்சிருந்தா கட்டாயமா அதை காமெண்ட் செக்ஷன்ல நீங்க காமெண்ட் பண்ணுங்க. இஸ்லாம் அப்படின்ற பரிபூர்ணமான மார்க்கத்துல இந்த சப்ஜெக்டை பத்தி பேசினு சொன்னா விடிய பேசுறதுக்கு சப்ஜெக்ட் இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி ஆனா யாரும் ஏன் பேசுறாங்கல்ல அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. முஸ்லீம்களுக்கு பரிபூர்ணமான அந்த பாதுகாக்கப்பட்ட வேதம் கொடுத்திருக்கு. இதன் அடிப்படையில இந்த ஷைத்தான்கிட்ட இருந்து எங்களோட மாற்று மத சகோதரர்களுக்கும் இந்த மாதிரி விஷயத்தை நாங்க எத்தி வச்சு அவங்களையும் இந்த மாதிரி அடிமைத்தனத்துல ஷைத்தான் எங்களை அடிமையாக்க வாரான், அந்த அடிமைத்தனத்துல இருந்து அவங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கின்ற அடிப்படையில மனிதநேயத்தை பேணி மதங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை நாங்கள் வலியூட்டக்கூடிய ஒரு சமுதாயமாகவும் இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் நல்ல ஒரு காரணத்துக்காக எல்லாத்துறையும் நாங்கள் ஷேர் பண்ணக்கூடிய மனிதர்களாகவும் நாங்கள் மாறி ஒத்துமையா வாழ்றதுக்கு நாங்கள் எங்களோட ஃபியூச்சரை வந்து நாங்கள் தயார் பண்ணிக்கிறோம். நாங்கள் பிரிஞ்சோம், மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை நாளைக்கு எங்களுக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த எதிரிகள், மனித குலத்தின் எதிரிகள், இறை விசுவாசிகளின் எதிரிகள் என்னதான் சூழ்ச்சி பண்ணினாலும் இறைவன் சொல்றான், அவங்களையும் எங்களையும் படைச்சு இறைவன் சொல்றான், சூழ்ச்சிக்காரங்களுக்கு பார்க்க நான் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்றாங்க. ஆனா சக்சஸ் ஆகுமா இல்லையா அப்படின்றது எங்களை படைத்து இறைவன் கையில தான் இருக்குது. நாங்க இந்த மாதிரி விஷயத்துங்களை நாங்க பாதுகாவல் திட்டத்துக்கு மேலும் நாங்க இறைவன்ட்ட பிரார்த்திக்கக்கூடிய சமுதாயமா மாறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.